கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையிலே எங்களை ஒன்று சேர்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 41வது அதிகாரம். சங்கீதம் 41. இந்த சங்கீதத்துல தாவீது பலவீனப்பட்டிருக்கிறாரு. தாவீது கரிசனையோடு பார்த்து கொண்ட சிநேகிதர்களை பற்றியும் அவர்களுக்கான 7 ஆசீர்வாதங்களை பற்றியும் படிக்க முடிகிறது. அடுத்தது, தாவீதை தூற்றியவர்கள் ஒரு புறம் இருக்கிறார்கள். அவர்களுடைய 8 விதமான சிந்தனைகள், யோசனைகள் என்ன என்று நம்ம இந்த அதிகாரத்தில் படிக்க முடிகிறது. அதன் பிறகு தாவீது 2 விண்ணப்பங்களை வைக்கிறாரு. அந்த விண்ணப்பம் 2 ஜெபம் இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. அதன் பிறகு ஒரு தீர்க்க தரிசன வசனமும் இதில் இடம்பெறுகிறது. இந்த 41வது அதிகாரத்தில் நாம் முதல் வசனத்தை படிக்கிற போது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. நம்ம 40வது அதிகாரம் கடைசி வசனமும், நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று 40வது அதிகாரத்தை இங்கே தாவீது முடிக்கிறார். அதை தொடர்ந்து 41வது அதிகாரத்துல சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று இந்த அதிகாரத்தை தொடங்குகிறார். தாவீது தன்னை சிறுமையாக இருப்பதாக இங்கே எழுதியிருக்கிறார். அப்ப தாவீது பலவீனப்பட்டிருக்கிறாரு. தாவீது ரொம்ப முடியாமல், அவருடைய ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தாவீது இருக்கிற போது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஏன்னு சொன்னா, நம்ம 8வது வசனத்துல பார்த்தா கூட அங்க தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது என்று தாவீதை விரோதிக்கிற விரோதிகள் அங்கே குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப தாவீது வியாதியா இருக்கிறாரு. அவருக்கு ஆறுதலாக இருக்கிற ஒரு சில நண்பர்கள் இருக்கிறார்கள். அவரை கரிசனையோட பார்த்து கொள்ளுகிற ஒரு சில நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர் மேல உண்மையாகவே அக்கறையாக இருந்து அவர் சுகம் அடைய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சில நண்பர்கள் தாவீதுக்கு இருக்கிறார்கள். அவர்களை பற்றி சிந்திக்கிறார் தாவீது. அவர்களை பற்றி சிந்திக்கிற வேளையில அதே பட்சத்துல தாவீதை எதிர்க்கிறவர்களும், தாவீது எப்போது அழிவான், அவனுடைய பேர் எப்போது அழியும் என்று நினைக்கிற அவருடைய நண்பர்களாகவே இருக்கிற, அவரை பற்றி எதிரே நண்பர்களாகவும், மறைமுகத்துல அவரை விரோதிக்கிறவர்களாகவும், அவருக்கு தீங்கு நினைக்கிறவர்களாகவும் இருக்கிற அவர்களை பற்றியும் தாவீது இங்கே யோசித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ முதல்ல அந்த சிநேகிதராக இருந்து அவருக்கு உதவி செய்கிற, அவர் நல்லாவாயிட்டு அவர் மறுபடியும் சுகம் பெற்று அவர் மறுபடியும் அவர் எழுந்து நிற்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த சிநேகிதர்களுக்கு இங்கே 7 விதமான ஆசீர்வாதங்களை இந்த தாவீது சொல்லுகிறார். 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரையில நம்ம பார்க்கிற போது அவர்களுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்கள் இங்கே எழுதியிருக்கிறது. தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். யாருன்னு சொன்னா, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். அந்த சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையா இருக்கிறவனை கர்த்தர் தீங்கு நாளில் அவனை விடுவிப்பார் என்று முதல் ஆசீர்வாதத்தையும், 2வது கர்த்தர் அவனை பாதுகாப்பார், 3வது அவனை உயிரோடு வைப்பார், 4வது பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான், 5வது அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர், 6வது அவனை கர்த்தர் தாங்குவார், 7வது அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் என்கிற 7 விதமான ஆசீர்வாதங்களை சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையாயிருக்கிற, பலவீனமாயிருக்கிற தாவீதின் மேல் அக்கறையாயிருக்கிற சிநேகிதர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக வேளையில பலவீனமாயிருக்கிற, வியாதியோடு இருக்கிற, கஷ்டத்துல இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற
அப்பேற்பட்ட மக்கள் மேல நாமும் கரிசனையோடும் அன்போடும் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும், அவர்களை விசாரிக்கிறவர்களாகவும், அவரை தாங்குகிறவர்களாகவும், அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாகவும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போது கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறது நிச்சயம். தாவீது தன்னுடைய சிநேகிதர்களுக்கு இதை ஆசீர்வாதமாக இங்கே எழுதியிருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல கூட இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்றுதான் இயேசு கிறிஸ்து வேத வசனத்துல சொல்லியிருக்கிறார். அப்போ மற்றவர்கள் மேல இரக்கம் காட்டுகிறது, மற்றவர்கள் மேல அக்கறையா இருக்கிறதற்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் நம்ம மேல அப்படித்தான் இரக்கமா இருந்தார், மனதுருக்கமா இருந்தார், மனதுருகினார் என்று அநேக இடங்களில நாம் வாசிக்க முடிகிறது. அப்போ இதற்கு உதாரணமாக கூட இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, ஒரு நல்ல சமாரியனுடைய ஒரு கதையை கூட அங்க நம்ம வேதத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறார். அவனை குற்றுயிராக விட்டு போயிருக்கிறாங்க. முதல்ல 2 பேர் கடந்து போகிறார்கள், ஒதுங்கி போயிட்டாங்க. ஆனால் அந்நியனாக வந்த அந்த சமாரியன் தான் அவனை எடுத்து தன் சுய வாகனத்தின் மேல் வைத்து கொண்டு போய் அவனை சத்திரத்தில் வைத்து அவனை பராமரிக்க உதவி செய்தான். அவன் அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருக்கிற எல்லா நெருக்கடிகளிலும், நமக்கு இருக்கிற எல்லா துன்பத்திலும், வியாதியிலும், பாடுகளிலும் இயேசு கிறிஸ்து நம்மையும் அப்படித்தான் நேசிக்கிறார். நாமும் மற்ற இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, நாமும் இயேசு கிறிஸ்து பின் செல்லுகிறவர்களாக இருக்கிறபடினாலே, நாமும் இரக்கமுள்ளவர்களாக இருந்து மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டியது அவசியம். கரிசனையோடு மற்றவர்களை நாம் பார்த்து கொள்ள வேண்டியது, கவனிக்க வேண்டியது, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அப்படி நாம் இரக்க குணமுள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, இதில் இருக்கிற 7 விதமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ கஷ்டப்படுகிறவர்களுக்கு நாம் உதவி செய்கிறதிலும், அவர்களுக்கு ஒத்தாசையாக இருப்பதிலும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதிலும் நாம் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். அடுத்தது, மற்ற அவர்களுக்கு உடல் நிலவீனமாக இருக்கிறார், அவரை பார்க்க வருகிறார்கள், அவரோட பேசுகிறார்கள். தாவீதுக்கு முன்பதாக அவர் மேல அக்கறை இருக்கிறது போல நினைக்கிறார்கள், தாவீது மேல கரிசனை இருக்கிறது போல யோசிக்கிறார்கள், தாவீதுக்கு முன்பதாக பரிதாபப்படுகிறது போல அவர்கள் முகபாவனை பண்ணி கொள்ளுகிறார்கள். ஆனால் தாவீதை விட்டு அவர்கள் வெளியே போய் தாவீதை தூற்றுகிறார்கள். தாவீது எப்போது சாவான் என்று நினைக்கிறார்கள், அவன் பெயர் எப்போது அழியும் என்று நினைக்கிறார்கள். அதை நம்ம 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையும் நம்ம படிச்சோம்னா 8 விதமான சுபாவங்கள், அவர்களுடைய சுபாவங்கள் என்னென்ன. முகஸ்துதி செய்கிறவர்கள், அவருக்கு எதிர நல்லதான் பேசுறாங்க, அவருக்கு எதிர பரிதாபப்படுற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் பின்புறம் போயிட்டு தாவீதை ஏளனம் பண்ணுகிறார்கள், கேலி செய்கிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள், அவன் எப்பொழுது அழிவானோ என்று யோசிக்கிறார்கள். நம்ம அதை 5வது வசனத்திலிருந்து நம்ம 8வது வசனம் வரையில படிச்சோன்னா 8 காரியங்கள் அங்கே எழுதியிருக்கிறது. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்போது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையிலே கிடைக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். இதுல 8 விதமான அவர்களுடைய யோசனையை தாவீது பட்டியலிடுகிறார். ஆனா அவரை பார்க்கறதுக்கு தான் வராங்க, விசாரிக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க, நல்லா பரிதாபப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. பின்னாடி போயிட்டு இப்படிப்பட்ட சிந்தனையோட இவர்கள் இருக்கிறார்கள். எப்பொழுது இவன் சாவான், இனிமேல் எழுந்திருக்க மாட்டான், இவன் அழிந்து விடுவான் என்று. நாம மற்றவர்களை விசாரிக்கிற போது, மற்றவர்கள் பிரச்சனையில் இருக்கும்போது, மற்றவர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது, நாம எந்த மனபாவனையோட மற்றவர்களை போய் நாம் விசாரிக்கிறோம், மற்றவர்களோட நம்ம பேசுகிறோம், மற்றவர்களை நாம் அணுகுகிறோம். அல்லது நாம பலவீனமாக இருக்கும்போது மற்றவர்கள் எப்படி நம்மை அணுகுகிறார்கள், மற்றவர்கள் எப்படி நமக்கு முன்பதாக நல்லதா பேசிட்டு பின்னாடி போயிட்டு நம்மளை பற்றி தூற்றுகிறார்களா?
இல்லை நாம் மற்றவர்களை போய் விசாரிக்கும் போது கடமைக்காக போய் பார்த்துட்டு பேசிட்டு பின்புறம் வந்து அவர்களை பற்றி நாம் கேலி கிண்டல் செய்து நாம் சிரிக்கிறோமா? நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற யோசனை முக்கியமானது. அங்கதான் இங்க தாவீது சொல்றாரு, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். அப்போ தாவீது எப்படி இருந்தாரு? தாவீது சொல்றாரு, அவங்க எல்லாம் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது, அவன்லாம் கஷ்டத்துல இருக்கும்போது, அவன்லாம் பிரச்சனையில இருக்கும்போது நான் அப்படி இல்லை என்று தாவீது சொல்லுகிறார். 7வது அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை படிச்சிட்டோம்னா, சங்கீதம் 7வது அதிகாரம் 3, 4, 5. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோடே சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால், பகஞ்சன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் அப்படிங்கிறாரு. நான் ஒருவேளை அவனுக்கு தீங்கு செஞ்சிருந்தா, அவனுக்கு தீங்கா யோசிச்சிருந்தா, அவன் வந்து என்னை மண்ணோட மண்ணாக்கி போடட்டும், அப்படி எனக்கு நேரிட்டுட்டோம் அப்படின்ற அங்க தாவீது ஜெபிக்கிறார். இன்னொரு ஜெபத்தை கூட நம்ம பார்த்தோம்னா 35வது அதிகாரம் 12 16 வரை பார்த்தோம்னா, சங்கீதம் 35 12 16 வரையும், நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள், அவர்கள் வியாதியாயிருந்தபோது ரட்டு என் உடுப்பாயிருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜபமும் என் மடியிலே திரும்பி வந்தது, நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன், தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன், ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள், நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்திக்கிறார்கள், அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோடே சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள் என்று இங்கே தாவீது ஜெபிக்கிறார். அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது, அவர்கள் பிரச்சனையில் இருக்கும்போது நான் ரெட்டுடுத்தி அவர்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன், அவர்களுக்காக போய் நான் விசாரித்து அவர்களுக்காக கவலைப்பட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு பிரச்சனை வரும்போது அவர்களெல்லாம் என்னை பார்த்து ஏளனம் பண்ணுகிறார்கள், சிரிக்கிறார்கள், எப்போது இவன் அழிவான், எப்போது இவனுடைய பேர் அழியும் என்று சொல்லி என்னை போய் பின்புறமாக தூற்றுகிறார்கள் என்று சொல்லி தாவீது இங்க 35வது அதிகாரத்துல தேவனிடத்துல ஜெபிக்கிறார். பாருங்க, முன்பதாக ஒரு பேச்சு, பின்பதாக ஒரு பேச்சு. முன்பதாக வந்து முகவாடலா உண்மையாவே அன்பு இருக்கிறது போல அக்கறை இருக்கிறது போல பேசுகிறார்கள், பின்பதாக போய் தாவீதை தூற்றுகிறார்கள். இது தாவீதுக்கு ரொம்ப வேதனையை கொடுக்கிறது. இருந்தார். கர்த்தருடைய அழைப்பை பெற்று ஒரு பெரிய சபை அவரது. ஆனா கர்த்தருடைய அழைப்பு அவருக்கு அப்படி திருமணம் செய்யாமல் ஊழியம் செய்யணும். அவர் கடைசியில் அவர் திருமணமே செய்யல. கர்த்தர் என்னை திருமணம் செய்யாமல் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவர் திருமணமே செய்யல. அவருக்கு கிளை சபைகள் எல்லாம் இருக்குது, 10 கிளை சபைகள் இருக்குது, ஒரு பெரிய சபை இருக்கிறது. அவர் ஒரே ஆளாக வந்து இந்த இவ்வளவு பெரிய ஊழியத்தை ஸ்தாபித்தார். திடீரென்று ஒரு நாள் பலவீனப்பட்டு விட்டார். உடனே சபையில் இருக்கிற மூப்பர்கள் எல்லாம் வந்து அவரை மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆயிடுச்சு, ஆப்ரேஷன். மூப்பர்கள் எல்லாம் பாஸ்டருக்காக ரொம்ப கவலைப்படுறாங்க, அவர் முன்னாடி ரொம்ப துக்கிக்கிறாங்க, அவருக்காக ஜெபம் பண்றாங்க. இரவெல்லாம் மருத்துவமனையில காத்திருக்கிறார்கள். இரவில் ஆபரேஷன் நடக்குது பாஸ்டருக்கு. பாஸ்டருக்கு முன்னாடி துக்கத்தோட கவலையோடு இருந்த அதே மூப்பர்கள்
ஆப்ரேஷன் நடக்குது உள்ள பாஸ்டருக்கு, வெளியில் அதே மூப்பர்கள் பேசுகிறாங்க, பாஸ்டர் தேற மாட்டார். ஒருவேளை பாஸ்டர் இன்னைக்கு செத்துட்டா இந்த சர்ச்சில் இருக்கிற பொறுப்பெல்லாம் யார் யார் எடுத்துக்கலாம்னு வெளியில் பேசுகிறாங்க மூப்பனார்கள். இருக்கிற சபையெல்லாம் நம்ம யார் யார் எடுக்கலாம், அங்கேயே பங்கு போடுறாங்க. பாஸ்டருக்கு உள்ள ஆப்ரேஷன் நடக்குது, மூப்பர்கள் வெளியில் இதை பேசுகிறார்கள். இப்போ பாஸ்டர் செத்துட்டா இந்த பொறுப்பெல்லாம் யார் யாருக்கு வரும், இந்த சபையில் இருக்கிற இந்த சர்ச்சை யாருக்கு வரும், அந்த சர்ச்சைக்கு யார் வரும், நம்ம யார் யார் எடுக்கலாம் இன்னும் வெளியில் பேசுகிறார்கள். ஆனால் பாஸ்டருக்கு முன்னதாக அவங்க நடித்த நடிப்பு, பாஸ்டர் எப்படியாவது நல்லா ஆயிடணும், நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆனால் வெளியில் வந்து என்ன பேசுகிறாங்க? அதே இடத்துல உறவினர்கள் யோசிக்கிறாங்க, பாஸ்டருக்கு தான் கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, ஆனால் இதெல்லாம் நமக்கு தான் வரும்னு உறவினர்கள் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அங்கேயே நடக்குது பேச்சு, ஹாஸ்பிட்டல்லையே பேச்சு நடக்குது. கர்த்தர் மறுபடியும் அவருக்கு ஜீவனை கொடுத்து மறுபடியும் நிற்க வச்சுட்டார், அவர் மறுபடியும் ஊழியம் செய்கிறார். இதுதான் இன்றைய கால சூழ்நிலையில மனுஷனுடைய யோசனைகள். எதிர ஒரு பேச்சு, பின்னாடி ஒரு பேச்சு. இதை தாவீது கண்டிக்கிறார். இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இது கர்த்தர் இதில் பிரியப்படுகிறதில்லை. தாவீது சொல்றாரு, இவங்கெல்லாம் உடம்பு சரியில்லாதப்ப, இவெல்லாம் கஷ்டத்துல இருக்கப்போ, ஒரு தாயை போல நான் கஷ்டப்பட்டேன், பெற்ற தாயை போல நான் கவலைப்பட்டேன், ரட்டு உடுத்தினேன், உபவாசம் இருந்தேன், ஜெபம் பண்ணேன், அவங்களுக்காக உதவி செய்தேன். ஆனால் நான் இப்போது கஷ்டப்பட போது அவங்கெல்லாம் பரியாசக்காரரோட சேர்ந்து என் பற்றி அவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள், ஏளனம் பண்ணுகிறார்கள். நாம மற்றவர்களுடைய விஷயங்களிலே மற்றவர்கள் பலவீனப்படுகிற போது நாம் எப்படி இருக்கிறோம்? இது ரொம்ப அவசியமானது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை, இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து தாவீது கொஞ்சம் ரொம்ப கவலைப்படுறாரு, ரொம்ப துக்கப்படுறாரு. நான் நம்பினவர்கள் எல்லாம், என்னுடைய சிநேகிதர்கள் எல்லாம், நான் உதவி செய்தவர்கள் எல்லாம், நான் பராமரித்தவர்கள் எல்லாம், என்னோட நல்ல முறையில் உறவு வைத்தவர்கள் எல்லாம், இன்றைக்கு நான் பலவீனப்பட்டு விட்ட உடனே, நான் தாழ்ந்து போன உடனே, நான் சிறுமை அடைந்த உடனே எனக்கு விரோதமாக இவர்கள் பேசுகிறார்களே, கவலைப்பட்டுட்டு இப்ப என்ன பண்ணுறது? அப்பதான் அவர் ஜெபிக்கிறார். 10வது வசனத்துல பார்த்தோன்னா, கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். அங்க ஜெபம்றார். மனுஷனெல்லாம் இப்படித்தான் ஐயா. இந்த மனுஷனெல்லாம் முன்னாடி ஒன்று பேசுறான், பின்னாடி ஒன்று பேசுறான். அவனுடைய இருதயத்துல நல்ல எண்ணமே கிடையாது, நல்ல யோசனையே கிடையாது. ஆண்டவரே, இந்த மனுஷனெல்லாம் நான் நம்பினது போதும் ஆண்டவரே, இந்த மனுஷனை நேசிச்சது போதும் ஆண்டவரே, இந்த மனுஷன் இடத்துல நான் பிரியமா இருந்தது போதும் ஆண்டவரே, உங்கள் இரக்கம் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி, உங்களுடைய அன்பு தான் எனக்கு வேண்டும், உம்முடைய பாதம் நீர் தான் எனக்கு வேண்டும் தாவீது இடத்துல கேட்கிறாரு. நீங்க எனக்கு அதுதான் அந்த இடத்துல இருக்கிற தாவீதுடைய ஜெபம். இன்றைக்கு நிறைய குடும்பங்களை நம்ம பார்க்குறோம். என் புருஷன் என் மேலே அன்பு இல்லை, மனைவி என் மேலே அன்பு இல்லை, பிள்ளைங்க என் மேலே அன்பு இல்லை, ஐயோ அப்பா அம்மா என் மேலே அன்பு இல்லை. நிறைய குடும்பங்கள் உடைந்து போகிறது. நிறைய பேர் மனதில் பலன் இல்லாமல், வாழ்க்கையை நடத்த முடியாமல் நிறைய பேர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள், குடும்பத்தை விட்டு ஓடி போய் விடுகிறார்கள், குடும்பத்தை சின்னாபின்னமாக மாறி போய் விடுகிறது. காரணம் நான் சொன்னா, அவர்கள் மனிதர்களையே நம்பி, மனிதர்களுடைய அன்பையே நம்பி, மனிதர்கள் அன்புதான் என்று சொல்லி மனிதர்கள் பின்பாக ஓடி போய் ஏமாந்து போய் விடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு ஆண்டவர் சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், வேதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உலகம் என்ன, மனிதன் என்ன, வாழ்க்கை என்ன என்று சொல்லி. இந்த வேதத்தை படிக்கிற நமக்கு மனதில் ஒரு தைரியம் இருக்கிறது. இந்த வேதத்தை படிக்கிற நாம கர்த்தரை விசுவாசிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நம்மளை கைவிட்டுட்டு நம்ம அனாதையாக நின்றாலும் சரி, கர்த்தர் நம்மோட நமக்கு துணையாக நிற்கிறார். அவருடைய இரக்கம் போதும், ஆண்டவருடைய அன்பு போதும். தாவீது அதை தான் இங்க குறிப்பிடுகிறார். கர்த்தாவே நீர் எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. மனுஷன் எனக்கு இறங்கலைன்னா பரவாயில்ல,
அவன் அப்படிதான். கர்த்தரிடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அவர் தன்னுடைய சரீர வியாதிக்காக அவர் ஜெபிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாரும் நம்மளை கைவிட்டாலும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை வாசித்து நம்மை நாமே தைரியப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு ஜெபத்தை நாம் அனுதினமும் ஏறெடுக்கிற போது அதுவே இந்த வேத வசனமே, தேவனுடைய பிரசன்னமே நமக்கு ஒரு புதிய பலனாகவும் புதிய நம்பிக்கையாகவும் இருக்கிறது. பாமாலையில ஒரு அழகான பாட்டு இருக்குது. எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே என்கிற ஒரு பாடல். அந்த பாடலை நம்ம பார்த்தோம்னு சொன்னா எல்லா உறவு முறை, முக்கியமான உறவு முறைகள் எல்லாம் நீங்க தான் இயேசுவே, நீங்க தான் இயேசுவேன்னு அதை வரும். அந்த பாட்டு ரொம்ப ஒரு அருமையான பாடல். எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. தாவீது கூட இந்த இடத்துல அப்படித்தான் வர்றாரு. நீங்க இறங்குங்க ஆண்டவர், உங்க இறக்கம் போதும் ஆண்டவர், உங்க அன்பு போதும் ஆண்டவர். நாம எந்த அன்புக்காக, யாருடைய இறக்கத்திற்காக, யாருடைய உதவிக்காக நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் உலகத்துல? இன்றைக்கு மக்கள் மனுஷனை தான் தேடி தேடி அலையிறான். அவன் என் மேல அன்பு வைக்கல, இவன் என் மேல அன்பு வைக்கல, அவன் எனக்கு உதவி செய்யல, இவன் எனக்கு உதவி செய்யல, அவன் என்னை கவனிக்கல, இவன் என்னை கவனிக்கல. இல்ல, கடவுளுடைய பிள்ளைகளை நாம கர்த்தரே போதும், எல்லாமே இயேசுதான். அதுதான் நீங்க தாவீது சொல்லி இங்க ஜெபிக்கிறார். கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கும், என்னை மறுபடியும் நிற்க வைங்க ஆண்டவரே என்று தன்னுடைய வியாதிக்காக இங்க தாவீது ஜெபிக்கிறதை நாம பார்க்க முடிகிறது. இன்னொரு ஜெபம் 4வது வசனத்துல இருக்குது. கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். இங்க 10வது வசனத்துல ஜெபிக்கிற ஜெபம் சரீரத்தில் இருக்கிற வியாதிக்காக ஜெபிக்கிறார். 4வது வசனத்துல இருக்கிற ஜெபம் ஆத்துமாவில் இருக்கிற வியாதிக்காக ஜெபிக்கிறார். அவருடைய ஆத்மா வியாதி கொண்டு இருக்கிறது. காரணம் இங்க சொல்றாரு, பாவத்தினால என்னுடைய ஆத்மா வியாதியா இருக்கிறது. யாருமே ஜெபிக்காத ஒரு ஜெபம் இது, என் ஆத்துமாவை குணமாக்கும். அப்போ ஆத்துமா வியாதியா இருக்கிறதற்கு காரணம் நம்முடைய பாவங்கள். நம்முடைய பாவத்தை விட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்துல வந்து பாவ அறிக்கை செய்து பலவீனமா இருக்கிற நம்முடைய ஆத்துமாவை மறுபடியும் உயிர்ப்பித்துக் கொள்ளவும், மறுபடியும் தேவனுக்குள்ளாக வளர்த்து கொள்ளவும், மறுபடியும் தேவனுக்குள்ளாக வளரவும், மறுபடியும் தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து வேதத்தை வாசித்து பாவ அறிக்கை செய்து நாம் ஜெபித்து நம்முடைய ஆத்துமாவை பலமுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். சரீரத்தில் இருக்கிற பலன் தெரிஞ்சிருது, ஆத்துமாவில் இருக்கிற பலன் தெரியறது கிடையாது. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற போது நம்முடைய ஆத்துமா மரணத்தை சந்திக்கிறது. ஆகினால நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொண்டு பாவ அறிக்கை செய்து தேவனோட ஒப்புரவாக வேண்டியது அவசியம். அது அங்க தாவீது அதை ஜெபிக்கிறார். அதன் பிறகு 9வது வசனத்துல பார்த்தோன்னு சொன்னா, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாக்கிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். இதை நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 18வது வசனத்தையும் 26வது வசனத்தையும் படிச்சோம்னா, அங்க இயேசு கிறிஸ்து அங்க கடைசியில அந்த திருவிருந்து எடுக்கிற நேரத்துல அங்க யூதாசை பற்றி நாம் இதை படிக்க முடிகிறது. இதை நாம் எல்லாரும் தெரிந்ததே. இது தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிற சங்கீத வரிசையிலே இது 8வது சங்கீதம். 8வதா மேசியாவை பற்றி இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது. இதை நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல நாம் படிக்கிறோம். இது நம்ம எல்லாம் தெரிந்தது. இதையெல்லாம் பார்த்துட்டு மக்களுடைய இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தாவீதுக்கு துக்கமா இருக்கிறபடினால அவர் அந்த 10வது வசனத்துல ஜெபிச்சுட்டு அடுத்தது என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் கர்த்தரை நம்புகிறார். 10வது வசனத்துல கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கும் என்று கர்த்தருடைய இரக்கத்திற்காக ஜெபிக்கிறார். 12வது வசனத்துல பார்த்தோம்னு சொன்னா, அவர் கர்த்தரை அந்த அளவுக்கு விசுவாசிக்கிறாரு. என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். கர்த்தரை விசுவாசிக்கிறார் அவர். முதல்ல ஜெபம், அதன் பிறகு விசுவாசம், நம்பிக்கை. கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் என் சூழ்நிலைகளை மாற்றுவார்,
கர்த்தர் என்னுடைய நிலைமையை மாற்றுவார், என் சிறுமையை மாற்றுவார், என் வியாதியை மாற்றுவார், எனக்கு கர்த்தர் சுகம் தருவார், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். அங்க விசுவாசிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் கர்த்தரை இப்படியாக விசுவாசிக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் என்னை நிறுத்துவார். கர்த்தர் அவருடைய சமூகத்துல போயிட்டு கடைசியில அங்க கடைசி வசனம் சொல்லுது, கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஜபம், நம்பிக்கை, கர்த்தரை துதித்தலும் கனப்படுத்தலும். அங்க துதியோட முடிக்கிறார் இந்த சங்கீதத்தை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நாம கர்த்தரை துதித்து பாடி ஜெபித்து கர்த்தரை நம்பி நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும், மகிழ்ச்சியோட நாம் கடந்து போக கடவோம். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அதனால மனிதர்கள் நம்மளை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும், நேசிக்கிறவர்கள் ஒரு பக்கம் இருப்பார்கள், தூற்றுகிறவர்கள் ஒரு பக்கம் இருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய இரக்கம் போதும், கர்த்தருடைய பாதம் போதும், கர்த்தருடைய சமூகம் போதும், கர்த்தருடைய வசனம் போதும். கர்த்தரையை நம்பி ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் மறந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் ஓட்டுவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்று படித்த இந்த வசனத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில தூச்சினாலும் எங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய சமூகத்தையே தேடி உம்மையே நம்பி உம்முடைய நாமத்தை துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமென்.